இரண்டாவதாக மதீனா மன்னருடைய குத்பா ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். மதீனா மன்னருடைய மூத்த ஹத்தீப். அதாவது நனவுகள் நிறைந்த அந்த பருவகால ரமதானுக்கு பின்னால் நல்லமல்களிலே தொடராக ஈடுபட வேண்டும் என்று ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வருஷத்துக்கு பின்னால் எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிரந்தரமாக தக்வா நடந்து கொள்ளுங்கள், வழிபாட்டிலே நிரந்தரமாக இருங்கள், பாவத்தை விட்டும் தூரமாகுங்கள். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே முஹம்மது ஹதீஸிலே மிக தெளிவான அத்தாட்சியை முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா நிஸா 66 சொன்னார், முபஷ்ஷிரீன் முன்திரின், நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினோம். நாம் அனுப்பினோம். ஏன் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய விடயத்தில் சார்பான ஆதாரம் வந்து விடாமல், ரசூல் அனுப்பவில்லை, எங்களுக்கு சொல்லவில்லை என்று காரணம் சொல்லிவிடாமல் ரசூல்மார்களுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசின் 60, 61 வசனங்கள் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் ஒரு வாக்குறுதி அளிக்கவில்லையா மனிதனுடைய ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று உங்களை நாங்கள் ஏவவில்லையா? அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி, என்னையே வணங்க வேண்டும், அதுதான் நேரான வழி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? உங்களில் அதிகமான பிச்சலங்களை மக்களை அவன் வழிகெடுத்திருக்கார், தலைமுறைகளை. எனவே நீங்கள் சிந்தித்து உணரக்கூடாதா என்று அல்லாஹ் சூரா யாசினில் கேட்கிறான். எனவே ஷைத்தானுக்கு அடிபணிவது என்பது, இபாதத் செய்வது என்பது கட்டுப்படுவது, அவனுடைய பாவங்களுக்கு அவனுக்கு அடிபணிவது, அவன் தோன்றுகின்ற பாவங்களை செய்வது. வாபிசத்து மாவீர் அஸ்ஸலாமு அலைஹி சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மை என்றால் என்ன தெரியுமா? மனசு எதை செய்தால் நிம்மதி அடையுமோ, மனது திருப்தி ஏற்படுமோ அதுதான் நன்மை. எதை பார்த்து உள்ளம் சாந்தி அடையுமோ, எதை செய்தால் உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமோ, அமைதி கிடைக்குமோ அதுதான் நன்மை. பாவம் என்ன தெரியுமா? உள்ளம் குறுகுறுப்பது, உள்ளத்தில் குறுகுறுப்பு ஏற்படுவது, அதே போன்று தடுமாற்றம் ஏற்படுவது மனதிலே. பாவம் செய்கின்ற பொழுது செய்த பாவம், மக்கள் பாவத்தை செய்தால் நல்ல மீது நன்மை, பாவம் இல்லை என்று உங்களுக்கு பத்துவா தந்தாலும், மார்க்க தீர்ப்பு வழங்கினாலும், பாவம் செய்யும் பொழுது உள்ளம் குறுகுறுப்பதே பாவத்துக்கான அடையாளம். மக்கள் எவ்வளவுதான் தீர்ப்பு வழங்கினாலும் சரி. அதாவது அஹ்மத் தாருமி ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிம்களே, மக்கள் 3 நிலைமைகள் கொண்டவர்களாக 3 வகையினர். முதலாவது வகையினர் அல்லாஹ்வர்களை தௌஃபீக் செய்த கூட்டம், அல்லாஹ்வுக்கு அனுகூலம் வழங்கிய கூட்டம், நட்பாக்கி வழங்கிய கூட்டம். அவர்கள் தங்களது நன்மையான இடங்களை தியாகம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் ஃபர்து வாஜிப் கடமைகள் எடுத்து நடப்பார்கள். ஹராம்களை மறுக்கத்தக்க விடயங்களை தவிர்த்து கொள்வார்கள். எப்பொழுதுமே விரும்பத்தக்க அமல்களை அதிகமாக செய்து கொள்வார்கள். எந்த நிலைமைகளே மௌத்து வரைக்கும் நிரந்தரமாக ஈடுபடுவார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், ஜெயஸ்ரீ மறுமை பாக்கியசாலிகள். அவர்கள் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் நன்மைகளை முந்திக் கொள்ளக்கூடியவர்கள், போட்டி போடக்கூடியவர்கள். அவர்கள் தான் அல்லாஹ் பக்கம் நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகப்படக்கூடியவர்கள். உயர்ந்த இன்பமான சொர்க்கங்கள் இருப்பார்கள். இன்னும் ஒரு முன்னோர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு பின்னோர்கள் கொஞ்சம் சொற்ப கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் மாணிக்க மரகதங்கள் பதிக்கப்பட்ட கட்டில்களில் அமர்ந்திருப்பார்கள். அதே நேரம் ஒருவருக்கு ஒரு முகம் பார்த்து சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். இரண்டாவது கூட்டம் கடமைகள், பரதுகள், வாஜிபாத்து எடுத்து நடப்பார்கள். அவர்கள் சில விரும்பத்தக்க அமல்கள் குறைவாக இருக்கும். அதே நேரம் அவர்கள் சில பாவங்களிலும் ஈடுபடுவார்கள். பாவங்களை துயர்ந்து நன்மைகள் செய்வார்கள், தௌபா செய்வார்கள். சில வெறுக்கத்தக்க விடயங்களையும் செய்வார்கள். அதே போன்று சிறந்த நல்ல ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அது உண்மையிலே அது முதலாவது அந்தஸ்தை விட இரண்டாவது தரம் குறைவுதான் என்றாலும் இவர்களும் பரவாயில்லை. அவர்கள் அஸ்ஸாபுல் யமீன், வலதுசாரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வாக்கியா 27 வசனம் முதல் 33 வரைக்கும் சொல்கிறான். வலதுசாரிகள், அவர் யார் வலதுசாரிகள்? அவர்கள் முள்ளில்லா இலந்தை மரத்துக்கு கீழாலும், குலையாக அடர்த்தியான குலைகள் உள்ள வாழை மரங்களுக்கு கீழாலும், நீண்ட நிழல்களுக்கு கீழாலும், தாராளமாக கொட்டப்படக்கூடிய நீருக்கு கீழாலும், அதிகமான கனிவர்க்கங்களுக்கு மத்தியிலும் இருப்பார்கள். அந்த இன்பங்கள் துண்டிக்கப்படவும் தடுக்கப்படவும் மாட்டாது. இப்படியான இன்பங்களில் இருப்பார் சொர்க்கவாதிகள். மூன்றாவது கூட்டம் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்றால், தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், நல்ல அமலோடு தீய பாவங்களையும் கலந்து செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். நிச்சயமா அல்லாஹ் கஃபூர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன். எனவே இவர்கள் மூன்றாவது கூட்டமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌபா செய்வார்கள். தௌபா அதுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மன்னிப்பான். எனவே பாவங்கள் மன்னிப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு கூட்டம். எனவே ஒரு கூட்டம் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய கூட்டம், இரண்டாவது கூட்டம் ஃபர்துகளை செய்வார்கள், மூன்றாவது ஒரு கூட்டம் அவர்கள் நன்மை தீமை கலந்து செய்வார்கள், தௌபாவும் செய்வார்கள். நான்காவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். 3 கூட்டம் தான் பிரதானம். நான்காவது ஒரு கூட்டம் இந்த 3லும் சேர மாட்டார்கள். மேல் சொட்ட 3 கூட்டங்களும் பரவாயில்லை, தப்பித்துக் கொள்வார்கள். முதல் தரம் நல்லம், இரண்டாவது தரம் அதை விட பரவாயில்லை, மூன்றாவது தரம் அதை விட பரவாயில்லை, அதை விட 3ஆம் தரம் இவர்களை விட அவர்கள் பரவாயில்லை, 4ஆம் கூட்டத்தை விட பரவாயில்லை. நான்காவது ஒரு கூட்டம் அவர்கள் தான் அதிகம். அவர்கள் எப்பொழுதுமே மனவீழ்ச்சி மேம்படக்கூடியவர்கள், ஆசைக்கு அடிப்படையக்கூடியவர்கள், எப்பொழுதும் சுகண்டியாக, லக்ஸரியாக, ஆடம்பரமாக ஜொலி பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் மௌத்தை மறந்தவர்கள், மறுமை கபருடைய வாழ்க்கையை நான் உடம்புல உக்கிப்போம் என்று மறந்தவர்கள், உலக வாழ்க்கையை பொருந்தி கொண்டவர்கள், மறுமை ஒன்று இருக்கிறது என்ற வாழ்க்கையை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள்.
அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு பின்னர் கூட்டம் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனவீச்சை பின்பற்றுவார்கள், அவர்கள் ரை என்ற நரகத்தில் ஒரு பள்ளத்தாக்கு நரகத்தை நுழைவார்கள். அவர்கள் நரகம்தான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபா செய்தவர்களை தவிர அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினால் தவிர அவர்கள் நரகத்தை தான் நுழைவார்கள். இரு கட்டங்களை யார் அல்லாஹ் அது காப்பீர்கள் தான், சுருக்கம் காப்பீர்கள். இஸ்லாத்தை நாடி அல்லாஹ் இஸ்லாத்துடைய தௌஃபீக்கை செய்து முஸ்லிமாக்கினாலே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமான ஆத்மாவை தவிர வேறு எதுவும் ஒரு சொர்க்கம் நுழையாது என்று அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆராஃப் 50-51 சொல்கிறான், நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் அழைத்து எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்களே, குடிக்க தண்ணீர் தாருங்களே, எங்கள் மீது தண்ணீர் ஊற்றுங்களே, அது உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரங்களாக ஆகாரமாக வழங்கியவற்றில் எங்களுக்கு தாருங்களே என்று கேட்பார்கள், கெஞ்சுவார்கள். சொர்க்கவாதி சொல்வார், நரகவாதிகளை பார்த்து நிச்சயமாக அல்லாஹ் இந்த ரிஸ்கையும் உணவுகளையும் பானத்தை தண்ணீரையும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மறுமையிலே ஹராம். அதாவது அல்லாஹ் துனியா அல்லாவுக்கு கொசு ஒரு ரிக்கைக்கு பொறுமையாக இருந்தாலும் ஒரு காஃபிற்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டான் ஹதீஸ் சொல்கிறதே. அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு ஒரு மிடர் தண்ணீருடைய பெருமதி மறுமையில் விளங்கும். சொர்க்கவாதிகளிடம் கெஞ்சுவார்கள் நரகவாதிகள் தண்ணீர் கேட்டு, தண்ணீர் கூட கொடுப்பதற்கு அனுமதி இல்லை, ஹராம். நரகவாதிகளுக்கு தண்ணீர் கூட ஹராம். அந்த அளவுக்கு நரகம் பயங்கரமானது. காபிர்களுக்கு அது ஹராம் ஆக்கியிருக்கிறான். எப்படிப்பட்டவர்கள் இந்த காபிர்கள்? தங்களுடைய மார்க்கத்தை வீண் விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள். அவர்களை உண்மையுடைய வாழ்க்கையை துனியா ஏமாற்றி விட்டது. இன்று நாம் அவர்களை மறந்து விடுவோம், புறக்கணித்து விடுவோம். அவர்கள் எங்களை சந்திக்கின்ற நாளை, இந்த நாளில் எங்களை சந்திப்பதை மறந்தது போன்று, அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை மறுத்தது புறக்கணித்தது போன்று நாங்கள் இன்று அவர்களை புறக்கணித்து விடுவோம், அவர்களை புறந்தள்ளி விடுவோம். ஆராஃப் 50-51. முஸ்லிம்களை பொதுவாக உங்களுக்கு ரமதானுடைய காலத்திலே நல்ல தூய்மையான நாட்கள், நல்ல சிறந்த மனமான நேரங்கள், காலங்கள் எல்லாம் சென்று நல்ல அமல்கள் செய்தீர்கள். எனவே இந்த பாவங்களை கொண்டு இந்த நன்மைகளை நீங்கள் கலங்கப்படுத்தி விட வேண்டாம், பழுதாக்கி விட வேண்டாம், மாற்றி அமைத்து விட வேண்டாம். எப்பொழுதுமே ரஹ்மானை கட்டுப்படுவது இஸ்திகாமத்தாக இருங்கள். ஷைத்தானை கட்டுப்படுவதில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரப்புடைய முனாஜாத், அவனுடைய நீங்கள் உரையாடியதை நீங்கள் துப்பாக்கியத்தை கொண்டு அழித்து விட வேண்டாம். அதே உங்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ரமதானிலே தந்த பொறுமை, அப்படியே நல்ல அமல்களை பொறுமையுடைய தந்த நல்ல அமல்களை நீங்கள் கூலிகளை நீங்கள் அழித்து விட வேண்டாம். அதே நேரம் நல்ல பிரமாண்டமான மகத்துவமான அமல்களை பாத்திலாக்கின்ற பணிகளிலே செயல்பட ஈடுபட வேண்டாம். அதன் நன்மைகளை குறைக்கின்ற பணி ஈடுபட வேண்டாம். அது உண்மையில் இஸ்திகாமத்துக்கு இடர் விளைவிக்கும். உங்களுடைய கூலிகளை எல்லாம் இல்லாமல் ஒழித்துவிடும். ஈமான்தாரில் அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்கள். உங்களுடைய அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி கொள்ள வேண்டாம், அழித்து கொள்ள வேண்டாம். முஹம்மது 33 அபூதர் அளிக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எங்கிருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ஒரு தீமையை செய்தால் அதை அடுத்து ஒரு நன்மையை செய்யுங்கள், அது அழிக்கின்ற அளவு. ஒரு தீமையை செய்தால் அந்த தீமையை அழிக்கின்ற, பாவத்தை அழிக்கின்ற நன்மை செய்யுங்கள். மக்களோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தக்குவா பாவத்தை அடுத்த ஒரு நன்மை, அந்த நன்மை எப்படி இருக்க வேண்டும்? பாவத்தை அழிக்கின்ற தரத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது குணம். அஹ்மத் திருமணம். எனவே முதலா குத்பா இறுதியிலே ஆல இம்ரான் 133 இஸ்திக்பார் துஆவோடு முடிக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய ரப்பின் புறம் வந்து கிடைக்கின்ற மன்னிப்பு, வானங்கள் பூமியான விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செயல்படுங்கள். அது யாருக்கு? தக்வாதாரிகளுக்கு தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி பரக்கத்து துஆ இஸ்திக்பார் செய்து முதல் குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா ஸலவாத் தக்வாவோடு வசித்து கொண்டு ஆரம்பித்து, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையான முறையிலே மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள், திருப்தியின் பக்கம் விரையுங்கள், அல்லாஹ்வுடைய ஹராம்களை தவிர்த்து கொள்ளுங்கள், தூரமாகுங்கள், மாறு செய்ய வேண்டாம், அவருடைய கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், ஒதுங்குங்கள். அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை ஒதுங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மறுக்கின்ற விடயங்களை விட்டு ஒதுங்குங்கள். பாவங்கள் அடுத்து நன்மைகள் செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நன்மைகளுக்கு அடுத்து பாவம் செய்ய வேண்டாம். ஹதீஸில் வந்திருக்கிறது, புத்திசாலியார் என்றால் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவன். இயலாதவன், உதவாக்கரை, பலகீனன், மடையன் யார் என்றால் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அதே போன்ற மனோ இச்சையின்படி வாழ்ந்து பாவம் செய்து அல்லாஹ் மன்னிப்பான் மௌட்டிகமாக மேலனம் வைக்கக்கூடியவன். அஹ்மத் திர்மிதி, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத் ஷத்தாத் பின் அவுஸ் அறிவிக்கிறார்கள். அதேபோல் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு செய்த சிறந்த ஒரு அமல் தான் ஃபர்தான வணக்கங்களை கொடுத்திருக்கிறான். மேலும் உபரிவிதமான தத்தவு நஃபில்களை கொடுத்திருக்கிறான். முஸ்தஹப் நல்ல விரும்பத்தக்க அமல்களை கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் நன்மைகளை கூட்டித்தரக்கூடிய அமல்கள், அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமல்கள் ஈருலகிலும். அதே நேரம் பருதுகளிலே விடுபட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியவைகள், பாவங்களை மன்னிக்கக்கூடியவைகள், குற்றப்பரிகாரம் அமைக்கக்கூடியவைகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரமதான் மாதம் நோன்பு நோட்டு பின்னால் ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்பாரோ ஒரு காலம் முழுக்க நோன்பு நோட்பது 1க்கு 10. ரமதானில் 30 300, அங்கே 6க்கு 60 360, 36 அல்லது 35 நாட்கள் வரும். 29 நாட்கள் நோன்பு நோட்டால் 35 நாட்கள், 30 நாட்கள் நோன்பு நோட்டால் 36 நாட்கள் ஷவ்வாலை சேர்த்து. எனவே 36 1க்கு 10 360 நாட்கள் அவர் நோன்பு நோட்டுவதற்கு இடம், முழு வருடமும் நோன்பு நோட்டுவதற்கு இடம். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இருக்கக்கூடிய ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அந்த பாவங்களிலே சும்மா அற்பமான சின்ன பாவங்கள், சும்மா டோன் கேர் என்று விடப்படக்கூடிய, கணக்கில்லாமல் செய்யப்படக்கூடிய
அப்படி கணக்கில்லாமல் செய்யப்படக்கூடிய பொருட்படுத்தப்படாத பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாவங்கள் ஒன்று சேர்ந்து சேகரமாகி அவனை அழித்துவிடும். சின்ன சின்ன பாவங்களிலே நம்முடைய பாசை சொல்ல ஒரு கொடை செய்வோமே, கூடுதலாக செய்கின்ற பொழுது அவனை அழித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறான பைக்கிற வயது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை முன்வைத்து விட்டு ஹூத் 114 சொன்னார்கள், நீங்கள் பகலுடைய 2 ஓரங்கள், அது இரவுடைய ஒரு பகுதி, மகரிப் இஷா சுபஹ் இரவோடு சம்பந்தப்பட்டது, லுஹரும் அசரும் பகலுடைய ஆரம்பம் முடியும், இப்படியானவைகளிலே அல்லது அசர் மகரிப் இஷா இரவு நேரத்தோடு சம்பந்தப்பட்டது, சூரிய மறைவோடு அந்த ஒதுங்குகின்ற நேரம், அதே நேரம் சுபவ் காலையுடைய ஆரம்பம் துஹர், இப்படியான 5 நேர தொழுகை இந்த ஆயத்துக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் தொழுகைகளை நிலைநாட்டுங்கள், நிச்சயமாக நன்மைகள், இந்த இப்படியான நன்மைகள் பாவங்களை அளிக்கும், இல்லாமக்கும். அது நல்லுணர்ச்சி புத்துணர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு, திக்ருள்ளவர்களுக்கு சிறந்த ஞாபகம் ஊட்டல். முஸ்லீம்களே, நிச்சயமாக நீங்கள் பெரும் பெரும் ஃபித்னாக்களுக்கு முகம் கொடுப்பீர்கள், ஆளாக்கப்படுவீர்கள், தீன் துனியாவுக்கு இடர் விளைவிக்கக்கூடிய. எனவே நீங்கள் இந்த ஃபித்னாக்களை எப்பொழுதுமே அமல்களிலே தீனில் இஸ்திகாமத்தாக இருப்பதன் மூலம் எதிர்கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே சஹாபாக்கள் செயல்பட்டார்களோ அந்த முறையிலே முஸ்லீம்களுக்காக, இஸ்லாத்துக்காக துவா செய்யுங்கள். அதே போன்றும் இஸ்லாமியர்களுக்காக உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் துவா கேளுங்கள். துவா இந்த ஊருக்கு பரக்கத்தான், இந்த மக்கா மதீனாவுடைய பூமிகளுக்கு துவா கேட்பது, பாதுகாக்குமாறும் துவா கேளுங்கள். ஏனைய முஸ்லீம்களுடைய அனைத்து ஊர்களையும் காஃபிர்களுடைய சதிகள், யுத்த சூழல், போர் சூழல், கடுபிடி நடக்கின்ற காலத்திலே சொல்கிறார்கள், ஹரமைன் மக்கா மதீனாவுடைய பூமிக்கும் துவா கேளுங்கள், பாதுகாக்குமாறு. ஏனைய முஸ்லீம் ஊர்களுக்கும் துவா கேளுங்கள், முஸ்லீம்களுக்கும் துவா கேளுங்கள். ஏன் இந்த பரக்கத்தான் இந்த ஊர்கள் இருக்கிறது, அது முஸ்லீம்களுடைய உள்ளங்கள் ஒதுங்கும் இடம், முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கே அடைக்கலம் கொடுத்த ஊர், அவர்களை வாழ வைத்த ஊர், தங்குமிடம். எனவே இப்படியான ஊர்கள் துவாக்களுங்கள். பொதுவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, ஏகத்துவ இஸ்லாத்தை குர்ஆனை ஹதீஸ் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிலருக்கு நண்பர்கள் இருப்பார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ குர்ஆன் ஹதீஸை ஏகத்துவத்தோடு, அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையோடு பின்பற்றக்கூடிய உண்மையான கொள்கை மாற்றம் இல்லாதவர்கள், பாத்திலான கொள்கையில் ஈடுபடாமல் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் இஸ்லாத்தை நிலைநாட்டியவர்கள். அவர்கள் மூலம் தான் இஸ்லாம் பரவியது, நிலை பெற்றது. அது இஸ்லாம் உதயமாகியது முதல் இன்று வரைக்கும் அது அப்படித்தான், கியாமத் நாள் வரைக்கும் ஏகத்துவவாதிகள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் இஸ்லாத்தை வளர்ப்பார்கள். எனவே மூமின்கள், ஆண் பெண்கள், சிலருடைய நேசர்கள், உதவியாளர்கள் என்று அந்த தௌபா 71 வசனத்தை ஓதி, ஸலவாத் சொல்லுகின்ற ஆயத்தை ஓதி, ஸலவாத் ஓதி, நீண்ட துஆ பிரார்த்தனை ஹத்தீப் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் தஆலா ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இனி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா சென்ற வாரம் நடைபெறவில்லை, அந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலே. எனவே இந்த 2 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம். அது ஹுத்பா பாவ மன்னிப்பு, அதாவது நரக விடுதலை என்பது ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் சொந்தமானதல்ல, எல்லா காலங்களிலும் நரக விடுதலை பெற்று தருகின்ற பல அமல்களை சொன்னார்கள், அவைகளை பேணி வருவோம். அதே போன்று ரமதானுக்கு பின்னர் நற்கிரியங்களிலே நாங்கள் நிலையாக இருப்போம். 4 வகையான கூட்டங்களை சொன்னார்கள். 3 கூட்டத்தினர்கள் அல்லாஹ் இடத்துல பாக்கியம் பெறக்கூடியவர்கள். 4வது ஒரு கூட்டம், அது முஷ்ரிக்கீங்கள், காஃபிர்கள். அவர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்யாமல் அவர்களுக்கு விமோசனம் இல்லை என்ற விடயத்தையும் தெளிவாக முன்வைத்தார்கள். எனவே 2 ஹுத்பாக்கள் பயனடைந்து மக்கள் மேம்படுத்துவோம், பிறருக்கு மத்தி வைப்போம், நன்மைகளிலே பங்கு பெறுவோம். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடராக வழங்கி வருகின்ற பிறை டிவிக்கு நன்றி செலுத்தியவனாக, நிகழ்ச்சி தரப்பிலும் ருசானுக்கும் நன்றி செலுத்தியவனாக, நேயர்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து பரக்கத்தும் செய்வானாக என்ற துஆவோடு சமகால நிலைமைகளை, நெருக்கடிகளை, உஷ்ணமான வெப்பமான இந்த காலநிலைகளை எல்லாம் மாற்றியமைத்து நெருக்கடியான அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடுகள், குறைபாடுகள் ஏதும் ஏற்படாமல் அளந்த ரிஸ்கை தாராளமாக, கண்ணியமாக, லேசாக நம்முடைய காலடிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உலக மக்களுக்கும், முஸ்லீம்களும் குறிப்பாகவும், உலக மக்களுக்கும் பொதுவாகவும் துஆ செய்வதோடு போர் சூழல் இல்லாமலாக வேண்டும். எதிரிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள், சதிகாரர்கள், சுயலவாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும், தண்டிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து முஸ்லீம்களை, இஸ்லாத்தையும் இஸ்லாமிய ஊர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.